ஹே ஆல் சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபிங்கர் லிக்கிங்காக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட்ணும், தென் அதை ரிப்பீட் பண்ணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முதல்ல வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி பிடிச்சி ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தென் வந்து சீரகத்தூள், மல்லித்தூள், கஸ்தூரி மெத்தி, கருவேப்பிலை, 1 கப் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணணும். லெமன் வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன். ஸோ இது கூட லெமனும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நல்லா 1 ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறமா அதே வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலே வந்துட்டு எண்ணெய் பத்தலைன்னு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாமல், லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு நல்லா கொதிச்சு அந்த தண்ணியே போதும். தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேணாம். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா கெட்டியான ஒரு தேங்காய் பால் வந்து அதில் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு சுட சுட சாப்பாடு, தோசை, தென் வந்துட்டு பூரி, சப்பாத்திலாம் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இது பிரபாவோட ஃபேவரட் இது. ஸோ மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. until then see you, bye bye.